அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதிபுரை மூர்த்தி உலகு. உலகுக்கு முதல்ல முக்கியமானது என்னன்னு கேட்டால் நீர் ஆதாரம் இல்லாமல் மனிதன் வாழ முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஐவகை பூதங்கள் முக்கியமாக சொல்கிறாங்க, அதில் நீர் முக்கியம். அந்த அடிப்படையில் எங்கள் எழுமலையில் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய கம்மாம்பாங்க, அந்த அருக்கு பெரிய கம்மா. அந்த கம்மா என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக தண்ணி இல்லைன்னா காரணம் மழை இல்லை, மழை பொய்த்து போச்சு. அந்த அடிப்படையில் என்ன கேட்டிங்கன்னா இங்கேருந்து மக்கள் பூரா என்ன கேட்டால் வெளியூருக்கு, அதாவது கேரளா, திருப்பூர் இந்த மாதிரி ஏரியாவுக்கு குடிக்கிறதுக்காங்க. இப்போ தண்ணி வர இப்போ உள்ள சூழ்நிலை வைகை டேமில் வந்து தண்ணி கொண்டு கொடுத்தாங்க. இப்போ வைகை டேமில் தண்ணியும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரனாலையும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு தண்ணி வர்றதே வந்து கிட்டத்தட்ட 10 நாளைக்கு 20 நாளைக்கு இப்போ தான் தண்ணி வந்துகிட்டு இருக்கு, குடிநீர். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த 58 கால்வாய் திட்டத்தை வந்து உசிலம்பட்டி வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. உசிலம்பட்டியிலேருந்து பக்கத்தில் உள்ள 7 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜே மீனாட்சிபுரம் என்ற ஊர் வரைக்கும் அந்த 58 கால்வாய் திட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. தமிழக அரசு தயவு கூர்ந்து இந்த மக்களுக்காக இங்கே வாழும் கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் 40,000 பேர் வாழக்கூடிய, அதாவது ஒரு தொகுதி ஜெயிக்கக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய தொகுதி மக்கள் இங்கே இருக்காங்க. அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு நல்ல திட்டங்களை, அதாவது அந்த 58 கால்வாய் திட்டம் இங்கே வரைக்கும் இந்த பெரிய கம்மாயை கொண்டு வந்தீங்க என்றால், இந்த 58 கால்வாயை கொண்டு வரும் பட்சத்தில் அந்த பெரிய கம்மாயிலிருந்து பக்கத்தில் உள்ள ஊரில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 10-15 கம்மா வரைக்கும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் மக்கள் வந்து குடிநீர் ஆதாரம் பெருகிற சூழ்நிலையினால் பல கட்டமைப்புகள் ஏற்படும். பல கட்டமைப்புகள் ஏற்படும் பொழுது தொழிற்சாலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் மக்கள் வெளியில் போய் குடியிருந்தவங்களாம் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தமிழக அரசு தவை கூர்ந்து இதுக்கு ஒரு திட்டத்தை ஆரம்பித்து, இது ஒரு குழுவை ஆரம்பித்து இதை வந்து ஆராய சொல்லுங்கள், பணியை துவங்க சொல்லுங்கள். மக்கள் உங்களுக்கு என்றும் நன்றியுடையவர்களாக இருப்பாங்க. வணக்கம், நன்றி, வணக்கம்.